வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பச்சை பயிருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மூங் பீன்ஸு, கிரீன் கிராமு, அதே போல் பார்த்தீங்கன்னா பாசி பயிறு அப்படின்னும் இந்த பச்சை பயிரை தான் நம்ம குறிப்பிடுவோம். இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முளைக்கட்டிய பயிராக எடுத்துக்கலாம். பச்சை பயிரை முளைக்கட்டி சாப்பிடும்போது குறிப்பாக விட்டமின் சி அது நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பச்சை பயிறு கஞ்சி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். காய்ச்சல் அல்லது உடல் சோர்வு காலங்களில் பச்சை பயிறு கஞ்சி குடிக்கிறதாலுமே உடலுக்கு ஆற்றலை கொடுத்து காய்ச்சலை சரி பண்ணும். பச்சை பயிறு உணவுகளில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வேக வைத்து உண்பது செரிமானத்திற்கு எப்போதுமே நல்லது. ஸோ இந்த மாதிரி முறைகளில் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது அதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிறு நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பச்சை பயிரில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகப்படியாக இருக்கு. ஸோ இது வந்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குது. மற்ற பருப்புகளை விட கம்பேர் பண்ணும்போது இந்த பச்சை பயிறு பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய வாயு தொல்லை, அந்த ப்ளோட்டிங்கை வந்து நமக்கு ஏற்படுத்தாது அப்படின்றது தான் ஒரு தனிச்சிறப்பு. ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு செரிக்கப்படாமல் இருக்கு, அந்த செரிமானமின்மை பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா பச்சை பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்சத்து அந்த கடினமான உணவு மூலக்கூறுகளை பிரிக்கப்பட்டு அதை வந்து நமக்கு செரிக்க வைக்கும். ஸோ செரிமானம் எளிமையாக நடக்கும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை, குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவித்து கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றுவதற்குமே பச்சை பயிர் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ நீங்கள் தொடர்ந்து பச்சை பயிர் சாப்பிட்டீங்கன்னா வயிறு, குடல் இது இரண்டினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். கழிவுகள் எல்லாமே முறையான அளவில் வெளியேற்றப்படும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பச்சை பயிர் உங்களுக்கு துணை புரியும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக, ஒரு டயட் ஃபுட்டாக பச்சை பயிர் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் நார்சத்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய கோலிசிஸ்டோகினின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்களை வந்து தூண்டும். ஸோ இதனால நீண்ட நேரம் உங்களுடைய வயிறு நிறைந்த உணர்வாக இருக்கும். அதாவது நீங்கள் பச்சை பயிரை வந்து காலை உணவாக சாப்பிடும் போதே அதுவே உங்களுக்கு வந்து பசியை கட்டுப்படுத்திடும். அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், நொறுக்கு தீனிகள், கிரேவிகள் அது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க, உடல் எடையை இன்னும் மோசமாக்கிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இந்த நார்சத்து, என்சைம்கள், புரதம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ்கள், இடுப்பு படிவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கொழுப்புகள், தொப்பை போன்ற அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு, கனக்கச்சிதமான உடல் அமைப்பை நீங்கள் வந்து பெறுவீங்க. ஸோ உங்களை வந்து நீங்கள் அந்த வெயிட் அதிகமாக இருக்குது, ஸ்லிம் பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலே அதுக்கான ஒரு டயட் ஃபுட்டில் நீங்கள் வந்து பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும்னா நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு எப்படி பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அந்த வகையில் பச்சை பயிர் உங்களுக்கு ஒரு சிறந்த வெயிட் லாஸ் ஃபுட்டாக வந்து இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம். ஸோ இந்த பிபி, சுகர் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் உங்களுக்கு நீக்கிடும். ஏன்னா பச்சை பயிரில் வந்து நார்சத்து இருக்கிறதால, என்சைம்ஸ்கள் இருக்கிறதால, அமினோ அமிலங்கள் இதெல்லாம் இருக்கிறதால உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகரிக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சிட்டு இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்தணும். அதாவது எல்டிஎல் குறைச்சிட்டு ஹெச்டிஎல் அதிகப்படுத்தணும். அதுக்கு பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். அதே போல் ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறதால, ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா பச்சை பயிர் வந்து பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்குது. இது நம்மளுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சுது. இதனால ரத்த அழுத்தம் எப்போதுமே சீராக இருக்கும். நமக்கு இந்த மயக்கம், சோர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்போ நம்மளுடைய நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் போகும்போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறுவதற்கு, இதய துடிப்பெல்லாம் நமக்கு எப்போதுமே சீராக இருக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம பச்சை பயிர் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு, சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பச்சை
பயிறு வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டது, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட். அது என்ன லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதை பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அதாவது கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வளமான நார் சத்துக்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி இன்சுலின் சுரப்பை வந்து சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அதிகரித்திருக்கக்கூடிய ரத்தத்தில் அந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்கிறதெல்லாம் தடுத்துலாம், இன்சுலினுடைய சுரப்பு சீராக பராமரிக்கலாம். ஸோ பிளட்ல சுகரோட நம்ம கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பச்சை பயிறு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கீங்க, வருங்காலத்தில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இனிமேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே தினமும் பச்சை பயிறு உங்களுடைய உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். பச்சை பயிறு மாவு, அதாவது பாசி பயிறுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த பச்சை பயிறு வந்து மாவு மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இது ஒரு இயற்கை சுத்திகரிப்பானாக நேச்சுரலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து கிளியர் பண்ணும். இது வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி முகப்பொருட்களை வந்து குறைக்குது. மேலும் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாமிர சத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் வந்து கூந்தல் வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்வுமே குறைக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே அந்த சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம், கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய சருமத்தில் வந்து டெட் செல்ஸ் இருக்கும், இறந்த செல்கள் இருக்கும், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் இது இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பச்சை பயிறு அரைத்து பூசும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இறந்த செல்கள் அகற்றப்படும். இறந்த செல்கள் அகற்றப்படும் போது சருமம் வந்து கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும், உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய சருமத்தில் பூசினாலும் அல்லது உணவுகள் எடுத்துக்கிட்டாலுமே சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இருக்காது. நம்மளுடைய அந்த சருமம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பச்சை பயிறு ஊட்டச்சத்து வந்து நம்ம கொடுக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பச்சை பயிறு நமக்கு வந்து கொடுக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு மேம்படுத்தி புற்றுநோயை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை பச்சை பயிறு வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக புற்றுநோயை தடுக்கும். அதாவது பச்சை பயிரில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வந்து வெளியேற்றி செல்கள் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து செல்கள் சிதைவடைவதை தடுக்கும். இது குறிப்பாக புற்றுநோய் செல்கள் உருவாவதை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த புற்றுநோய் செல்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்கும் புற்றுநோய் செல்கள் நம் உடலை தாக்கி நம் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களை அழிக்காம பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே, புற்றுநோய்க்கான தடுப்பு பண்புகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிரில் இருக்கு. அதே போலதான் எந்த நோயுமே நமக்கு வந்து வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம மேம்படுத்திக்கலாம். இம்யூன் பூஸ்டராக பச்சை பயிர் வந்து செயல்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய விட்டமின் B1, அந்த தயாமின், அப்புறம் விட்டமின் B6, விட்டமின் B5 இதெல்லாமே சித்த மருத்துவ ரீதியான குளிர்ச்சி தன்மை கொண்டது. இதெல்லாமே உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வந்து வலுப்படுத்தும். அதாவது இம்யூன் பவரையே இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிடும். அடிக்கடி சோர்வு அடைபவர்களுக்கெல்லாம் இது உடனடி எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து கொடுக்கும். இப்போ இம்யூன் பூஸ்டராக இது வந்து செயல்படும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்தலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா உடலுக்கு வந்து பச்சை பயிறு குளிர்ச்சி கொடுக்கும். இப்போ கோடை காலம் நடக்க போகுது இல்லையா, அந்த கோடை காலங்களில் வந்து பச்சை பயிறு கஞ்சி அல்லது பச்சை பயிறு வந்து நீர் மாதிரி நீங்கள் குடிக்கிறது உடல் சூட்டை வந்து தணித்துக் கொள்ளலாம். அதுக்குமே உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து பச்சை பயிறு எடுத்துக்கொண்டு மருத்துவமனைகளை பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.